அனுப்பிச்சேன், திருக்கல்யாணம் பண்ணிட்டார். என் பொண்ணுக்கு வயசு 6 வயசு. அவ்வளவுதான் என் இடத்துல என் பொண்ணு இருக்கிற பாக்கியத்தை பண்ணேன். ஆனால் அதற்குள்ள பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரோ இல்லையோ. ஆனால் மற்ற ஆழ்வார்கள் பாருங்க, 4700 வருஷம் திருமழிசை ஆழ்வார் கட்டப்படுறார். என்னைக்காலம் இந்த பெருமாள் சேவை கொடுப்பறான்னா இவர் தேடிண்டு போயிட்டு இருக்கார். 4700 வருஷம். 5 வயசு பெண் அழைத்துவான்னு பல்லக்கு அனுப்புறார் ஸ்ரீரங்கநாதன். ஆக நாம தேடிட்டு போறோம் பகவானேங்கிறது வசத்தியா, அவன் பல்லக்கு அனுப்பிச்சு நம்மளை கூட்டின்னு வர சொன்னாங்கிறது வசத்தியா? அதுவே ஆண்டாளுக்கு இருக்கிற பெருமை. காரணம் என்னன்னா, அறிவுபூர்வமா பாடினதை விட அன்போட பாடினாலோ இல்லையோ, அது ஆண்டாளுக்கு உண்டான வைபவம். அப்ப அறிவோட பேசணும், பிரேமத்தோடையும் பேசணும். ஞானத்தோட பேசினா ஆண்களுடைய பேச்சு, பிரேமத்தோட பேசினா பெண்களுடைய பேச்சு. இதனாலதான் ஆழ்வார்கள் தாங்களா பாடுறது, நாயிகா பாவத்துல பாடுறது. இப்ப இன்னைக்கு தலைப்புக்கு அப்ப அர்த்தம் என்ன? பக்தி ரூபாபன்ன ஞானம், அதாவது ஞானம் கலந்த முதிர்ந்திருக்கிற பக்தியாலே மோட்சம். ஞானம் முக்கியம், அதுக்கு மேல பிரேமம் முக்கியம். பிரேமங்கிறது மேல்படி, ஞானம்ங்கிறது கீழ்ப்படி. இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்மாழ்வார் மதிநலம் என்று முதல் பாசுரத்தில் பாடியிருக்கார். அதுல மதியோட பாடினது பல பாசுரங்கள். ஆணாக தான் எப்படி பிறந்தாரோ அப்படியே பாடிவிட்டார். அதுல நலத்தோட பாடினது பல பாசுரங்கள், பெண் பாவனையில பாடியிருக்கார். இதை பத்தி ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற கிரந்தத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியன், பிள்ளை லோகாச்சாரியருடைய திரு தம்பியார். இவர் 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். 1205 பிள்ளைலோகாச்சாரியருடைய அவதாரம். 1207 அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய திருவவதாரம். இந்த மகாச்சாரியர்கள் எல்லாம் ரங்கநாதனை இன்னைக்கு நமக்கு காப்பாற்றி கொடுத்தினவா. ஏன்னா அந்த நாளில் எவ்வளவு பெரிய படையெடுப்பெல்லாம் நடந்தது. அப்போ எத்தனையோ பேருக்கு உயிர் போடுது. பெருமாளை ரட்சிக்கணுங்கிற ஆசையிலே பல பேர் உயிரை பணைய வைத்தா உயிரே போடுது. அப்புறம் மூடு பல்லக்கிலே பெருமாளையும் தாயாரையும் எழுந்துருளை பண்ணி கொண்டு தெற்கு நோக்கி போய், இன்னைக்கு மதுரை பக்கத்தில் ஆனமலைன்னு இருக்கும் இல்லையோ, அதனுடைய ஒரு பக்கத்து சாரல்ல கொடிக்குளம், ஜோதிஷ்குடின்னு அந்த நாள் பேர். இன்னைக்கு அந்த கிராமத்துக்கு கொடிக்குளம்னு பேர். சமீபத்திலே பல பெரியோர்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அழகா ஒரு சிறு கோவில் கட்டி ஏற்பாடு பண்ணியிருக்க. ஏன்னா இந்த சுவாமி நம்பெருமாள் விக்கிரகம், இன்னைக்கு ரங்கநாதர பெருமாளை போய் ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிறோமே, அந்த விக்கிரகத்தை பல்லக்கில் வச்சு எழுந்துருளை பண்ணிட்டு போய் மலைச்சாரல்ல இருக்கிற ஒரு குகைக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு அங்கேயே இருந்து பாதுகாத்து கொண்டே வந்தார். அங்கேயே அந்த சுவாமி பிராணனையே விட்டுட்டார். இதுக்காக சொன்னேன், அந்த பிள்ளைலோகாச்சாருடைய தம்பி அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு பேர். அந்த சுவாமி சொல்றார், ஆழ்வார்கள் தானாவும் பேசுறாளே, ஆழ்வார்கள் பெண் தன்மையை ஏறிட்டு கொண்டும் பேசுகிறார்களே, இந்த ரெண்டுத்துக்கும் எது அடிப்படை? தானா பேசுறது எதுனாலே, பெண் தன்மையில பேசுறது எதுனாலே? அவர் எழுதியிருக்கிற சொற்றொடர் இது. அதுதான் தலைப்புக்கு ஆதாரம். ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. என்ன அவர் எழுதியிருக்கார்? ஞானத்தில் தன் பேச்சுன்னா ஞானம் முதிர தானா பேசுவார். ஞானத்தோட பேசினா தானே பேசுவார். பிரேமத்தோட பேசினா பெண் பேச்சாக பேசுவார். பெண் பேச்சுன்னா அந்யாபதேசம், மற்றொருத்தினுடைய வாயிலா பேச. அவரே தான் ஆழ்வார் மாறல, ஆனா அவருக்கே தசை மாறிப்படுறது. எதே போல ஒரு மண்ணு குடத்தை எடுத்துங்கோ, குடமா இருக்கு, ஓங்கி போட்டு உடைச்சேன் மடக்காயிடுறது, இன்னும் போட்டு உடைச்சேன் பொடி ஆயிடும், இன்னும் உடைச்சேன் களிமண்ணாயிடும், மண்ணாயிடும். மண்ணா இருந்தது, களிமண்ணா இருந்தது, அதுக்கப்புறம் சூரணமாச்சு, அதுக்கப்புறம் மடக்காச்சு, சராவம், அதுக்கப்புறம் கடமாச்சு இல்லையோ, எல்லாம் மண்ணு தான். ஆனா மண்ணினுடைய வெவ்வேறு நிலைகள் அல்லவா. அதே போல ஆழ்வார் ஆணே தான். ஆனா அந்த ஆணுக்கே பிரேமம் முதிர்ந்து போயிடுத்துன்னா நிலம் மாறிப்படுறது. அதனாலதான் பெண் பேச்சாக பேசுகிறார். இதுல பராங்குஷர் நம்மாழ்வார், அவருடைய பெண் பேச்சுக்கு பராங்குஷ நாயகியின் பேச்சுன்னு சொல்லுவார். பரகாலர் திருமங்கியாழ்வார், அவருக்கு நாயிகாபாவம் வந்தா பரகால நாயகி என்று கூறுவார்கள். அப்ப பெண்ணான என்ன பேசுவாள்னா, ஆழ்வார்கள் தூது விடணும்னா பெண்ணாத்தான் தூது விடுவா. ஏன்னா நாயகி நாயகனை குறித்து தூது விடணும் இல்லையோ, ஆண்கள் தூது விட்டு பார்த்ததில்லை. முதல்ல பறவைகள் இடத்தெல்லாம் ஆண்கள் எங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அதுவே பார்த்ததில்லை. இப்போ அப்ப பறவைகளை கூப்பிடணும், தூது விடணும்னா அதுக்கு ஒரு பாவ சுத்தி வேணும் இல்லையோ. நம்மளாம் ஒன்றும் இயற்கையை ரசிக்கிறதே இல்லை, ஏதோ போயிட்டு இருக்கோம், ஓடுறோம் ஓடிண்டே இருப்போம். வெறும் அறிவு மட்டும் இருந்ததுன்னா அதெல்லாம் ரசிக்கவே தோணாது. அன்பு இருந்துன்னா தான் ரசனையே வரும். ஒரு விஷயத்தை பத்தி நாம ரசிக்கிறோம், ஆசையா கேட்கிறோம்னு சொன்னாலும் அன்பு வேணும் இல்லையோ. அதனாலதான் ஆழ்வார்கள் எல்லாம் தூது விடுறாளா, பெண் பாவனையில தான் தூது விடுவா. ஊடனம் இல்லையோ, பெருமானை நாயக்கனாக கொண்டு தங்களை நாயக்கியா நினைச்சுட்டு கோபம், இதுக்கு பிரணய ரோஷம்னு பேர். 6 மணிக்கு கண்ணன் இந்த இடத்துல வரேன்னு சொன்னார், வரல. 6:10 எடுத்து கோபம் வந்துடும். வரேன்னு சொன்னா அது எப்படி? காதலி குறித்த நேரத்துக்கு காதலன் சரியா வந்துட வேண்டாமோ? எப்ப 6:10 ஆக்கினாரோ கோபத்துல பெருமாள் வந்தா கிட்டக்கே வராதே போ
அப்படின்னு கதவையை அடைச்சி வெளியில போனுடுவர் ஆழ்வார். இதெல்லாம் பிரேம பாவத்தோடே பாடுவது. அப்ப தூது விடுவதாகட்டும், அனுகாரம் பண்ணுவதாகட்டும், அல்லது ஊடுவதாகட்டும், இது இத்தனை ஆழ்வார்கள் பிரேமத்தோடையே பண்ணுவா. வித்தியாசம் என்ன? ஆண் தன்மையோட பேசுறதுக்கும் பெண் தன்மையோட பேசுறதுக்கும் வேறுபாடு உண்டான்னா, அடிமைத்தனத்துல ரெண்டு இடத்துலையும் வேறுபாடு கிடையாது. பெருமானிடத்துல கைகூப்பி நாம் அடிமை உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்ற பாவம் இருக்கே, அதுல ஆண் பாவத்துக்கும் வேறுபாடு இல்லை, பெண் பாவத்துக்கும் வேறுபாடு இல்லை. பின்ன என்ன வேறுபாடு வந்துடும்னால், அடிச்சியோங்கிறது மாறி போறது. அடியோம் தொடர்ந்து குற்றேவல் என்பது அடிச்சியோம் அடிக்கீழ் குற்றேவல் என்று மாறும் என்று நாயனார் சாதிக்கிறார். அடியோம் அப்படின்னா ஆண் அடியேன்னு சொல்ல போறான். பெண் அடியேன்னு சொன்னா ஆண் பால் விகுதி வரக்கூடாது இல்லையோ. ஒரு பெண்ணு அடிச்சி என்று தமிழ்ல சொல்லிக்கணும். இப்படிலாம் சொல்லிக்கலாமா சுவாமி? ஏதோ கொஞ்சம் கொச்சையா இருக்காப்புல இருக்கேன்னா, உயர்ந்த தமிழ் சொல் தெரியாத போனது நம்ம தப்பு, அவ்வளவுதான் வச்சுக்கணுமே தவிர, அடியோம்னு சொல்றது ஆண்பால் சொல், அடிச்சின்னு சொல்றது பெண்பால் சொல். அடிச்சியோம் தொடர்ந்து குற்றேவல், அடியோம் அடிக்கீழ் குற்றேவல் என்ன ஆழ்வாருடைய போஷம். அப்ப கைகூப்பரும் நாம தான் அடியோம். அடியோங்கிறத ஆண் விகுதி பெண் விகுதி இதை மட்டும்தான் மாத்திக்க போறார். அப்பவும் ஒரு சந்தேகம் வந்துடும். சரி, பெண்பாலாக பாடுகிறாரே, எந்தெந்த பாவனையில பாடுவர்? பெண்ணா பேசறச்சேவே மூணா தன்னை பிரிச்சுடுவார். முதல்ல ஆணும் இவரே பெண்ணும் இவரே. அந்த பெண்ணா பேசுறது பிரேமத்தோட பேசுறதையே மூணா பிரிச்சுடணும். தோழிப்பாசுரமாவும் பாடுவர், தாய்ப்பாசுரமாவும் பாடுகிறார், மகள் பாசுரமாவும் பாடுகிறார். இந்த மூணுமே பெண்ணு தானே. இப்போ யாரு தலைமகள்? பெருமான் அடைய துடிச்சுட்டு இருக்கிற நாயகி, நாயகியாகவும் அவரே பாடுவர். அது ஆசைப்படட்டும், சரி பாடட்டும். அந்த நாயகிக்கு தோழிகள் இருப்பாளோ இல்லையோ, அந்த தோழியாகவும் அவரே பாடுவர். நாயகிக்கு தாயார் இருப்பாளோ இல்லையோ, தாயாராகவும் அவரே பாடுவர். இந்த நிலை எதுக்காக மாறுறது? ஞான நிலை மாறித்து பிரேமம் வந்தது, புரிஞ்சு போச்சு. ஆனா அதுவே தோழிப்பாசுரமாய், தாய்ப்பாசுரமாய், மகள் பாசுரமாய் மூணாவும் நம்மாழ்வார் பாடுறது இல்லையோ. அப்ப ஏதேதோ புத்தி மாறுறது. அவருடைய நினைவு எப்படியோ மாற மாற அதுவா பாடுவார். சைக்கிள் பியூர் அகர்பத்தியின் பெஸ்ட் ஆஃப் பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடர்.